மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். என்னடி என் தொட்டி கடன் சொல்லி கூப்பிட்டு இருந்தா அக்கா மச்சான் உள்ள வராத. ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை ரெடி தான் சொல்லி இருக்காப்புல. இந்த என் வீட்டுக்காரவங்க இருக்காக, அப்புறம் நம்மளாம் இருக்கிறோம். இருந்தாலும் அக்காவும் மாம்சம் இல்லாட்டி நல்லாவா இருக்கும்? எந்த சபையாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து நின்றாதான் நிறைஞ்சது மாதிரி இருக்கும். முதல்ல என் பிள்ளைக்கு தொட்டி கட்டுறோம், அக்காவும் மாம்சம் இருக்கணும்ல. அட என்னப்பா விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவங்க வரணும் இவங்க வரணும்னு நேரம் ஆகிட்டே இருக்கா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி 10 பேர் தொட்டி கட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் போகணுமா இல்லையா? இன்னும் யாராவது ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கான்னு பாருங்கப்பா. பார்த்துட்டு ஆரம்பிச்சிருக்கு, நேரம் ஆகிட்டே இருக்கு. ஐயே அந்த பூசாரி வேற இந்த படத்தை பறக்குறாரே. அச்சனானதான் போயிருக்காங்க, வந்துருவாங்க, 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. இருந்தாலுமே 4 கோயில்ல பண்ணி வரணுமே, அதை காத்துக்கிட்டு இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இருந்தா பூசாரி ஏதாவது சொல்லிக்கிறலாம். ஆனா உங்க மாமியா விடுமா? என்னடி முடியலாம், வருவாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எங்க போயிருக்காங்க? கோயிலுக்குள்ள தானே போயிருக்காங்க. போயிட்டு சொல்லி ஒரு சத்தம் போட்டுட்டு வாவே, கூப்பிட்டுட்டு வாவே போ. என்னடி மனோரசு சொல்கிற? அவன் மாமியா விடாதா? ஆமாடி, அப்படி பண்ணனாலும் பண்ணுற ஆளுதே அது. சும்மாவே அதுக்கும் எனக்கும் ஒன்றும் ஆகாது. உங்களை விட கூட ஒரு பங்கு கோவத்தில் என் மேலே இருக்கும். ஐயோ விடாட்டி என்ன பண்ணுறது இப்போ? என்னதான் கூட இத்தனை பேர் நீங்கள் சுற்றி நின்றாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு யாருமே இல்லடி, நீ ஒரு அனாதை அப்படின்னு இந்த கடவுளுக்கு ஆட்டி கொடுத்துட்டாரு பத்தியா? நெட்டு ஏன் நெட்டுப்பெல்லாம் கண்ணு கலங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்படி பேர் இருக்கிறோம், இப்போ போய் கண்ணு கலங்கலாமா? உனக்கு ஆளா பத்தல, தூக்க ஆள் பத்தலே சொல்லு. நான் இப்பவே அக்கா பசங்களுக்கு ஃபோன் போட்டு உடனே வாங்கடான்னு கூப்பிடுறேன். இங்க பாரு, இப்பெல்லாம் நீ அழுகாத நெட்டுமா. என்ன ஆளு பேர் இல்ல அனாதை இவ்வளவு பேசினா அரைஞ்சு போடுவேன், அரைஞ்சு பல்லாம் ஊத்து போய் பாத்துக்க. இப்ப என்ன அக்காவும் மச்சான் வரணும் அப்படித்தானே? இரு மாமி என்ன பெரிய மாமியா பெரிய கிழிச்சு போடுவாளோ நம்மள. இந்த நான் போய் கூட்டிட்டு வரேன், இரு நீ. ஹலோ ஹலோ மச்சான். இந்த மனுஷன் நல்லவன். அப்பவே உள்ளவாயா கூட்டம் வந்துற போது கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துரும் கேட்டா தானே? இப்ப பாத்தீரா, என் வருஷம் வாரம் தான் பேரு. ஆளுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்துருவோமேங்கிற நினைப்பெல்லாம் இருக்காது. ஏய் என்ன சொல்ற மரகதான்? கோயில் குளம் வந்தா கூட்ட நாட்டம் இருக்கதான் செய்யும். அதுக்கான பொம்பளை பிள்ளைல இடிச்சுக்கிட்டு போய் முந்திக்கிட்டு போய் கொடுக்க முடியுமா? வந்தா பொறுமையா தான் இருக்கணுமா? என்னம்மா ஒரே இப்படி கூட்டமா இருக்குது? வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் தான் கூடிக்கிட்டே போகுது பத்தியில. ஆமா, அம்புட்டு கூட்டம், அம்புட்டு பேர் வராங்க. ஆமா செல்லம்மா, எத்தனை பேரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து கும்பிட்டு போயிருவோம்னு வருவாங்க. ஆமா சித்ரா, எங்க மாப்பிள்ளைய காணா? ஐயோ அவருக்கு கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி. கூட்டத்தெல்லாம் வரவே மாட்டாரு. அவர் கார்ல ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீ போய் சாமி கும்பிட்டு வா. என்னால அந்த கூட்டத்துல நெரிசல்ல வேர்வையிலலாம் வந்து நிக்க முடியாது. ஒரே வெக்கையா இருக்கு, அங்கே ஆள் உட்காந்துருக்காருண்ணே. அட என்னப்பா, ஆத்தா வாசம் வரைக்கும் வந்துட்டு இப்படியா கோயிலுக்குள்ள வராம என்ன கூட்டம் செத்த நேரத்துக்கு? ஆமா செல்லம்மா, எங்க விஜய காணாங்கன? ஆட்கள் எங்கிட்டாவது போயிடுறாங்க சாமி கும்பிட்ற நேரத்துல. இவன் எங்க போனேன்? அட என்ன மாமா நீங்க அவ்வளோக்கணா இவ்வளோக்கணா நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடி போகணும். இல்லாட்டி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மாமா. தொட்டிகிட்டே கட்டாம நான் வேணா நிக்கிறேன், ஓடியான்னு தெரியல. விஜய் வந்து சாமி கும்பிட்டுருவாங்க. இப்போ எங்கிட்ட எங்கிட்டயாவது நிற்கும். அட என்ன செல்லம்மா நீ சொல்றது? கோயிலுக்குள்ள போயிட்டு அப்புறம் சின்ன மக்காவும் கத்திக்க நிக்கிறதுக்கா? அட போயிடலாம், போயிடலாம், 4 பேரும் நிற்கிறாங்க, போயிடலாம் சித்த. ஐயா யார்த்த இப்படி வந்து பின்னாடி நீ இடிக்கிறது? அட கூட்டம் இருக்கதான் செய்யும். ஆளு பேர் இப்படியாவது மேலே வந்து விழுதுவிய காலையில கையதுன்னு பார்க்காம யார் அது? அக்கா நான் தாக்கா வனரோசா. நீ பேசாம கோவத்துல இடிக்கிறோம் காரம் மிதிக்கிறோம் சொல்லி தேங்காய் வச்சு உரைய படம் மண்டையில போட்டு போறாரு. ஆமா திரும்பிடாத டக்குன்னு உனத்துல மாமியா பார்த்துச்சு நான் அம்பிடுத்தேன். ஆமாக்கா என்ன இப்படி நெரிசல்ல தள்ளிக்கிட்டு வர்ற? ஏன் இப்படி தொட்டி கட்ட நேரம் ஆயிடுச்சோ? யாக்கா நம்ம நம்பி வந்தவ நம்ம இருக்கிறோம்னு இப்படியாக்கா காக்கா பிரியா பூசாரி எவர கத்துறா இருக்கா? உங்களால மத்தவங்க தொட்டி கட்டுறதும் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, ஏன் இப்படி தாமதப்படுத்துறீன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா சட்டப்பட்டு வர முடியாதானக்கா? வாக்கா இங்க பாருங்க மாமா, நம்மளுக்காக ஆளெல்லாம் விட்டுருக்காங்க. நேரமா ஆகுது இல்ல, வருத்தப்பட போறேன் மாமா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீங்க போயிட்டு வாங்க, ஒரு 8 போங்க மாமா. அட போங்க மாமா. அம்மா பாத்தியா நடக்கிறதெல்லாம் கவனிச்சியா? தூது வந்திருக்கா, தூது. நம்மளுக்கு தெரியாம தூது வந்திருக்காங்களாம். நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்து ரகசியமா கூப்பிடுறது நம்மளுக்கு தெரியாதம்மா. நடக்கிற குத்தெல்லாம் பாத்தியா? இப்படி தள்ளுமடி செருப்ப கலட்டி 4 அடி அடிச்சாதான் இந்த வனரசம் திருந்தவ நாய். அம்மா நீ வேற எப்ப பார்த்தா இப்படி வல்கரான ஆயுதத்தையே எடுத்துக்கிட்டு இருப்ப. சும்மா இருமா. கோயில வந்து என்ன பேசுறமா? நம்ம மான மரியாதை நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா இதெல்லாம் சைலண்டா டீல் பண்ணணுமா? பேசாம நீ மயக்கப்பட்டு விழுந்துருமா? என்ன சித்ரா சொல்லுற? மயக்கப்பட்டு விழுதவா?
ஆமாம்மா ஆமா, உன்னை மயக்கம் தான் பட்டு விழுத சொல்றேன். நீ மயக்கப்பட்டு விழுது வை, தண்ணி எடுத்துட்டு வா, அதை அழிட்டு வா, இதை அழிப்பாங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓட்டினா போதுமா? அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, இவங்க நினைச்சாலும் போக முடியாது. அம்மா ஸ்டார்ட் யுவர் ஆக்டிங். அப்படிங்கிற 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தானே? சரி மடி சரி. வேற நின்றுக்கிட்டே இருப்பாரு மடி. மாமா மாமோய், அப்புறம் கிள்ளி விட்டு போய் பார்த்துக்கிறேங்க. பேசாம நழுவி அப்படியே போயிருங்க மாமா, நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். போங்க மாமோய். தடியே சித்ரா, அம்மாவை பிடிப்பா. கிருகிருன்னு ஒரு மாதிரி மயக்கமும் மல்லடியுமா வருது கூட்டத்துக்குள்ள. பொடி பொடி அம்மாவை பொடி. ஐயோ அம்மா அம்மா, என்னமாச்சு அம்மா? ஐயோ சின்னம்மா சின்னம்மா, சித்ரா ஒரு தள்ளு, சித்ரா ஒரு தள்ளு. என்ன சின்னமாச்சு? ஐயோ அண்ணே அண்ணன் மாமாக்கு என்னாச்சு பாருங்க. கூட்டத்துல நம்மளுக்கே மூச்சு விட முடியல. அம்மா பிரஷர் மாத்திரலாம் போட்டுட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் வேற கவனிக்கலையே. அண்ணே வந்து பாருங்க, அம்மாவை புடிட. மாத்திரை மரகதம் போட தானே செஞ்சா, கூட்டத்தினாலயோ? டேய் தங்கராசு, என்னடா அது? ஐடியா நல்ல வேலை, மாத்திரை டாபிக் எடுத்தாச்சு. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அப்படியே பொண்டாடி ஒழுங்கா பாத்துக்கிற மாதிரி பொண்டாடி மாத்திரை போட்டாங்களா, போட்டது சுகர் மாத்திரையா பிரஷர் மாத்திரை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. அண்ணா என்ன அம்மாக்கு போய் பிரஷர் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். டவுன்ல தான் இருக்கு, பக்கத்துல தானே, 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரை இல்லாட்டி அம்மாக்கு ரொம்ப பிரச்சனை, மறந்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன மாத்திரைன்னு சொல்றேன், அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். டவுனுக்கா சித்ரா? கூட்ட நெரிசல்ல தப்பா சின்னம்மா மயக்கப்பட்டிருப்பாங்க. தண்ணியை தெளிச்சு பார்த்து தண்ணி கொடுப்போம்ப்பா முதல்ல. அம்மா சித்ரா, கூட்ட நெரிசல்ல போகாதவளனா வராதவளனா பத்தியா மாத்திரையை கொண்டு வந்து போட ஹைத்து போட்டேன். ஒரு நேரம் மாத்திரை போடாட்டி உசுறு கையில இல்லைங்கிற கதை எனக்கு தான் சரியா இருக்குது. மாத்திரையில தான் என் உசுறு ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு மட்டி. மாத்திரை இருந்தா அப்ப சரியா போயிருமே. ஐயோ மாத்திரை போடாத பிரச்சனையா? பத்தியிலப்பா, நீங்க மாத்திரை போட்டாங்கன்னு சொன்னீங்க. நல்ல வேலை வந்து அம்மாவே சொல்றாங்க மாத்திரை போடலைன்னு. மாத்திரை தானே இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ என்னங்க படவடன்னு வருதே, படவடன்னு வருதே. தங்கராசு கோயிலுக்கு வந்த நேரத்துல உங்களுக்கு ஏப்பா அப்படி சிரமா? உங்களுக்கு ஏன் சிரமத்தை கொடுக்குறேன்? பார்த்துப்பா, மெதுவா, அவசரமாலாம் வர வேணாம். பார்த்து மெதுவா வண்டியை மெதுவா ஓட்டிக்கிட்டு வா, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன மறக்குதா நீ? அதை விட்டுற இதை விட்டுற கிளம்பிக்கிட்டே தான் இருக்கிற பொண்ணு மாதிரி. நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன அங்கே வந்து தேவைங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லை. மாத்திரை முதல்ல எடுத்து வைக்கணுமா இல்லையா? பத்தியா கோயிலுக்கு வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் அழைச்சாலும் உனக்கும் கஷ்டம். இப்ப அவன் லொக்கு ஓடுறேன் கிடந்து. சரி செத்த போர் வாங்கிட்டு வந்துடுவேன். ஐயோ என்னக்கா கிழவிக்கு இந்த நேரத்துல அப்படி மயக்கம் இயக்கம்லாம் வருது? ஏக்கா எப்படிக்கா இருக்கு? திருப்பி கூட பார்த்தா அது வேற கிடந்து கத்தமா மயக்கம் தெளி. அக்கோ ஒருவேளை என்னைய பார்த்தா மயக்கம் இயக்க தெரியுமுக்கா? தாத்தா நீ வேற சும்மா இருத்தா, நீ முன்னாடி வந்து நின்று போதாதே. அந்த மயக்கம் தெரியுதா? மயக்கம் ஏண்டி இது உண்மையிலே மயக்கமா இல்ல பிளானுக்கு போட்டுதான்னு தெரியலையே. அந்த மனசை மயக்கம் சொன்னா விழுந்து அடிச்சு ஓடிட்டாரு பத்தியா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அவ வேற கண்ணை கசக்கிட்டுல நின்றா. சரிக்கா இருக்கா, ஓடி போய் என்ன ஏதுன்னு அவளை போய் பார்த்துட்டு ஓடியாரேன். அழுதுகிட்டு இருந்தாலும் எதுக்க முடியும்? அழுகணும் இருக்கிற போயிட்டாத்தில அதுக்குள்ளேயும் இருக்கிற ஆளுகளை வச்சு அதுக்கு தொட்டியை கட்ட வேண்டியதானே. நின்னா நாங்க போய் நிக்காட்டி இப்படிதான் இப்படி குடும்பத்துல வாக்கப்பட்டுக்கிட்டா போறேன் வாரதுக்கெல்லாம் விடுவாங்களா? என்னம்மா போங்க. ஓடிட்டாலே அத்தே கடவுளே, இது என்ன சோதனை? இங்கிட்டு போக முடியாம அங்கிட்டு போக முடியாம இப்படியா சிக்கல்ல. அங்கிட்டு ஓட முடியல பாவம். அவளையே தாய் தகப்பா வரலன்னு பாவம் கலங்கி போய் நின்றா. அங்க போய் நம்ம கூட்டமா ஆளு பேருமா நின்று அவன் மகளுக்கு மொட்டை விட்டு தொட்டி கட்ட முந்து நின்று இருந்தாதான் நல்லா இருக்கு. இங்கிட்டு இதுக பண்றது அதை விட போனோம்னா பேச்ச கேட்காம சொல்லு வார்த்தை கேட்காம போயிட்டாலேன்னு அதுக்கு ஒரு குட்டம் குறைய கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பம்பு தும்பு வீட்டுல பிரச்சனை. இப்படி இருந்தா என்னதான் பண்ணுறது? ஏன்டே அந்த சோதனை? மாப்பிளை என்ன மாப்பிளை உங்களுக்கு பிடிக்கிறது? பெரிய படால இருக்குது, குதிரை கொப்பால இருக்குது. என்ன இப்போதான் வீட்டுல பொம்பளை பின்னாடியே சுத்தி இருக்கிறீங்களே அம்மான்னு. அதான் ஒரு வயசு மாப்பிளை, வயசா தாண்டி போயிட்டிய. உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் மாப்பிளை எப்படி போகுது, எப்படி இருக்கிய? நில்லுங்க கொஞ்ச நேரம் நின்று பேசலாம். மாமன் மச்சான் பேசாதே ஒரு அன்னோனியா வரும். அது வந்து மச்சான் ஒரு அவசர. சரி சொல்லுங்க மச்சான் என்ன மச்சான்? ஏங்க மாப்பிளை பாரினர்லாம் போயிட்டு வந்தாச்சு, திரும்ப பாரின் போற ஐடியாவும் இல்லையோ? இங்கே ஊர்லயே செட்டில் ஆயிட்டீங்களோ? ஏங்க மாப்பிளை இப்படி சுத்தி இருக்கிறியே, ஒரு பிசினஸ் எதுவும் ஆரம்பிக்க முடியாதானே? எங்களை மாதிரி ஒரு ஆளா ஊருக்குள்ள வர முடியாதானே? ஒரு கல்யாணம் கட்டி விடுறது. கல்யாணம் மச்சான் பண்ணணும், மெதுவா பண்ணுவோம். மாப்பிளை அந்த பத்தின டீட்டெயில் பேசினானே உங்களை இழுத்து வந்திருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாப்பிளை. மனநடையிலே மாப்பிளையா மட்டும் நீங்க வந்து நின்றா போதும். அத்தனையும் நம்மளுக்கு ரெடியா இருக்குது. பெரிய இடம், சும்மா தாறுமாறா பண்ணி போடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் பெருசா இருக்கு மாப்பிளை. கொஞ்சம் மட்டும் ஒத்துழைங்க, முடிச்சு போடுவோம் கல்யாணத்தை.
என்ன மீனா பின்னாடி வந்து நிற்கிறாங்க? இது தாண்டா விஜய் சாக்கு. கொஞ்சம் போட்டு பார்ப்போம். ஆமாம் மச்சான், நானே இப்போ சட்டை பண்ணணும், சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும்னா செட்டில் ஆகணுமா அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மச்சான். ஒரு நல்ல பொண்ணா மட்டும் பாருங்க. சும்மா நம்ம கிராமத்தை பொண்ணா அப்படி இப்படிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது மச்சான். நல்லா மாடர்னா நல்ல ஃபாரின் பிள்ளைகள் மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்க மச்சான். ஜமாளிச்சு போடுவோம் கல்யாணத்தை. என்ன சொல்றீங்க? அப்படி போடுங்க மாப்பிளை, அப்படி போடுங்க. இதைத்தான் உடனே எதிர்பார்த்தேன். பிச்சு மலை மாப்பிள்ளைனா சும்மாவா? சும்மா பொண்ணை பார்த்து கல்யாணத்தை தெருக்க விட்டு போடுவான். என்ன பின்னாடி பொண்ணு மாப்பிளை கொஞ்சம் ஹேண்ட்ஸமா 2 பசங்க நின்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு தொந்தரவு தாங்க முடியலையே. அப்படி பின்னாடி பாருங்க. உங்க தங்கச்சி நிக்கலையே, அது வேற பிரச்சனையா வம்பா போயிடும். ஹாய், எப்படி பாத்தீங்களா மாப்பிளை? பொண்ணுக்கு சும்மா சுத்தி வருதுங்க. என்னன்னு தெரியல, நம்ம பர்சனாலிட்டி அப்படி. ஐயோ, மீனாவை கலாய்க்க நம்ம பேசாம ஏதாவது பேசினா இவன் வேற ரூட்ல போயிட்டு இருக்கான். இவன் எப்படி கழட்டி விட்டு ஒழிக்கிறது? மாப்பிளை என்ன மாப்பிளை போஸ்கடிங் கழுத்துலாம் கைய வைக்கிறியா? பொண்ணுங்க முன்னாடி நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகுது? கையெடுங்க மாப்பிளை. ஐயோ இல்ல மச்சான், செயினெல்லாம் நல்லா முன்னாடி எடுத்து போடுங்க. ஊருக்கண்ணே உங்க மேலதான் இருக்கு. எங்க வீட்டு மாப்பிளை எப்படி கெத்தா இருக்குன்னா, ஐயோ பார்த்தீங்களா கழுத்தெல்லாம் வேர்க்குது. போங்க 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 போங்க, போய் காட்டுல போய் நீங்க ஏசியை போட்டு ஜம்முன்னு இருங்க மச்சான். போங்க மச்சான். நான் அதை சொல்லு, என் மாப்பிள்ளனா மாப்பிள்ள தாண்டோய். சரி வரட்டா? இந்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிருது சப்பா. என்ன சொன்னாலும் நம்பாப்பிள்ளையே. ஹாய் மீனா, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன இந்த பக்கம் நீங்க எப்போ வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. சாமி கூட போடையாங்க? ஏங்க இதுல உங்க கோயிலா? நான் எப்பவும் வருவேன், எங்கேயோ வருவேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதான் அந்த பாப்பன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நின்றாரு. அவர்கிட்ட பொண்ணு பண்ணு பார்க்கணும் அப்படி மாடர்னா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏங்க மீனா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? மோர் கொடுக்குறாங்க, மோர் பந்தல்ல மோர் வாங்கிட்டு வரட்டா? கூலா இருங்க. நான் ஏதோ நீங்க வந்தது தெரிஞ்சுதான் சும்மா கலாச்சி பேசிக்கிட்டு இருந்தேன் எங்க மச்சான் கூட. தெரியும் கலாச்சிங்களா? ஏன் உண்மையெல்லாம் செஞ்சு பாருங்களேன். ஏங்க நான் ஏதோ ஏங்க அதுக்காக உம்மன் இப்படி இருக்கீங்க? ஐயோ சே விஜய், நான் உங்கள்ட்ட என்ன கேட்க வந்தேன், ஏதோ பேசி நிற்கிறேன் பார்த்தீங்களா? நம்ம பிரச்சனை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் நெட்டுக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு மொட்டை போட்டு தொட்டி கட்டுறாங்க. அதான் தங்கராசு மாமாவை தொட்டி தூக்க வர சொன்னா உங்கள் அம்மா தான் ஏதோ பண்ணி ஏதோ சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க போல, விட மாட்டேன்னு. நீங்கள் உங்கள் தம்பி தானே, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா? நெட்டுக்கா பாவம் விஜய், வாங்குங்க ப்ளீஸ்ங்க எனக்காக. ஐயோ அதுக்கு என்னங்க, நெட்டு உங்களுக்கு நான் சொன்னாவே நான் வருவேன். அதுவும் நீங்க சொல்லி வராம இருப்பனா? வாங்க மீனா போலாம்.